ஊரில் கடைசி நாளே நைட்டு சென்னை கிளம்ப வேண்டியதான். கிட்டத்தட்ட 12 நாள் ஆயிடுச்சு. அம்மா வீடு இங்கே அங்கேன்னு ஒரு 12 நாள் கடைன்னு போயிட்டு மன்னார்குடியில் கொஞ்சம் பேங்க் வேலை இருந்துச்சு. நானும் எங்கள் அண்ணனும் தான் போயிட்டு வந்தோம். தம்பியை விட்டுட்டு தான் போனேன். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நம்ம யாராவது வெளில போனாங்க வீட்டில் உள்ளவங்கன்னா ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம்ல. அதே மாதிரி பிள்ளையும் நினச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து போண்டா, அப்புறம் அந்த வடை, அப்புறம் இந்த சாக்லேட் பால்னு சொல்லிட்டு இதை விற்றாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். மதிய சாப்பாட்டுக்கு வந்து சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை தான். தம்பி 2 நாளாக பிரியாணி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். நேற்று செய்யலான்னு பார்த்தா அம்மா சக்கரத்துக்கையா போயிட்டு சரி புள்ள கேட்குறானேன்னு இன்னைக்கு காலைல சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மதியானம் சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தேன். வாசலில் வந்து பிள்ளைங்கெல்லாம் அந்த ஸ்கர்ட்டிங் கிளாஸ் போகிறாங்க போல், அது விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. தம்பிக்கும் அதை போட்டு விட்டு விளையாட வச்சாங்க. பரவாயில்ல, ஃபஸ்ட் நாளே கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணான். அந்த பசங்க சொன்னாங்க சேர்த்து விடுங்க நல்லா விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வல் நம்மளோட பேக்கிங் ஊர்லேருந்து அப்படின்னா வந்து இந்த துணிமணியெல்லாம் இருக்காது. தேங்காய், மாங்காய், அப்புறம் வந்து வடவம், முட்டை அந்த மாதிரி தான் இங்கே எடுத்துகிட்டு போவேன். பலாப்பழம் வந்து பக்கத்து வீட்டிலலாம் எல்லாரும் ஆசைப்படுவாங்க சென்னையில், அதனால் அதையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. எப்பயுமே வந்து நான் ட்ரெயினில் தான் டிக்கெட் புக் பண்ணி போவேன். இந்த வாட்டி வந்து நம்ம வீட்டுக்கு மாமியார் வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே இப்போ மெயின் ரோடு இருக்குது, அங்கேயும் பஸ் வர மாதிரி அதில் தான் புக் பண்ணி போனேன். ஏன்டா போனோங்கிற மாதிரி ஆகிட்டு. அது என்ன கதைன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அப்பா, மாமியார், மாமனார் எல்லோரும் வந்து பஸ் ஏறி விற்றி விட்டாங்க. அது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சென்னை வந்து ரீச் ஆயிடுச்சு.